சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கை துணைக்காக நீ என்னிடம் சொல்ல வேண்டியது எல்லாம் உன் மனசாட்சிக்கு பயந்து உண்மை வார்த்தைகளை மட்டுமே என்னிடத்தில் சொல்ல வேண்டும். உன் வாழ்க்கை துணையை நீ பிரிந்திருக்கும் காரணம் எனக்கு நன்றாக தெரியும். இதனால் உன் வாழ்க்கை பிரிந்தது என்றும் எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் இப்பொழுது இந்த கேள்வியை உன்னிடத்தில் நான் கேட்க வந்தேன். உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன என்று ஒரு முறை கண்களை மூடி நீ யோசித்துப் பார். இவரால் பிரச்சனை வந்தது என்று முழுமையாக பொறுமையாக யோசித்துப் பார். அதில் என்ன தவறு இருக்கிறது என்று பிரித்தெடுத்துப் பார். இந்த உலகத்தில் தவறு செய்யாத எவரேனும் உனக்கு கிடைத்தால் அது நல்லது என்று உனக்கு தோன்றுகிறது. அவரை என்னிடத்தில் காண்பிப்பாயா? அவரின் வாழ்க்கையில் சிறு தவறு கூட செய்திருக்க கூடாது. கண்டுபிடிக்க முடியுமா? உன்னால் நீ கண்டுபிடிக்கவே வேண்டாம். உன்னை நான் கேட்கின்றேன், உன் வாழ்க்கையில் நீ எந்த தவறும் செய்யாமல் தான் இருக்கின்றாயா? மனசாட்சியை தொட்டுச் சொல். உன் தவறு உனக்கே தெரியும். உன் மனதிற்குள் சொல்ல முடியாத ரகசியத்தை கூட நீ ஒளிந்திருக்கிறாய் என்பது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? சொல், நீ தவறு செய்யவில்லையா? தவறு இதனால் வரை நான் செய்யவே இல்லை என்று உன்னால் சொல்ல முடியுமா? என் அன்பு குழந்தையே, தவறு செய்யாத மனிதர் இங்கே எவரும் இல்லை. எல்லோரது வாழ்க்கையிலும் எல்லா நேரத்திலும் எல்லா நாளும் எப்படியும் நல்லவர்களாகவே இருக்க முடியாது. ஏன், தெய்வத்தால் கூட உனக்கு நல்லதை மட்டுமே செய்ய முடியாது என்பதை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது மனிதர்களிடத்தில் எதற்காக இத்தனை குற்றத்தை கண்டுபிடிக்க கொண்டிருக்கின்றாய்? தவறு செய்துவிட்டால் அந்த தவறு மன்னித்து விடு என்று ஒரு முறை கேட்டால் அதை நீ விட்டுவிடு வேண்டாமா? உன் துணை உன்னிடம் மன்னிப்பு கேட்டாரே, ஒரு முறை அந்த மன்னிப்பை அப்போதே நீ கொடுத்திருந்தால் உன் வாழ்க்கையை இத்தனை தூரம் தனிமையாக பயணித்திருக்கும் என்று நீ நினைக்கின்றாயா? ஒரு முறை உன் மனசாட்சியை கேட்டுப்பார். தவறு செய்யாத மனிதர் இந்த உலகத்தில் இல்லை. என் துணைவரும் அப்படித்தானே செய்தார் என்று ஒரு முறை மாற்றி யோசித்துப்பாரே. அந்த தவறையும் மன்னித்துவிடு என்று உன்னிடம் கேட்ட மனிதரை தானே நீ தள்ளி வைத்து வேடிக்கை பார்க்கிறாய். ஒரு முறை மன்னிப்பு கொடுத்து உன் வாழ்க்கையில் இணைத்துப்பார். உன் வாழ்க்கை, உன் இன்பமான வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். நல்லதை இன்றே ஒரு முடிவுக்கு வரும். உன்னிடம் இந்த முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். உன் சாயப்பா உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கின்றேன். எதற்கும் கலங்காதே. உனக்கானவற்றை உன்னிடம் வந்து சேர்க்கும் வரை நான் ஓய மாட்டேன். என்னுடைய வேலைகளை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். அதேபோல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உனக்கு வெற்றி கிடைக்கும் வரை நீ செய்து கொண்டே இருக்கலாம். அதுதான் உனக்கு நல்லது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.